எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்ததன் பின் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபீன்கள் இன்று வரை அவர்களை பின்தொடர்ந்து வருகின்ற நல்லடியார்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்கிற பொழுது மையுரிதுல்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன் என்றார்கள். அதாவது யார் யாருக்கெல்லாம் அல்லாஹு தஆலா நலவை நாடி இருக்கின்றானோ, நல்லதை எழுதியிருக்கின்றானோ, அவர்களுக்கு முதலில் இறைவன் செய்கிற வேலை இஸ்லாம் எனும் இந்த மார்க்கத்தில் தெளிவை கொடுப்பதாக நபிகளார் சொன்னார்கள். யாருக்காவது அல்லாஹு தஆலா நலவை நாடினால் முதலாக இறைவன் செய்கிற வேலை இந்த மார்க்கத்தில் தெளிவை கொடுப்பதாக நபிகளார் சொன்னார்கள். எனவே அல்லாஹ்வால் நலவு நாடப்பட்ட கூட்டமாக எம் அனைவரையும் இறைவன் ஆக்க வேண்டும் என்று முதலில் இறைவனை பிரார்த்தித்தவனாய், அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தை படிக்கிற பொழுது எங்களால் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது பருவங்கள் நிலைமைகள் மீது இஸ்லாம் கடுமையான கவனங்கள் செலுத்தி இருப்பதை எங்களால் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. சில பருவங்களை சொல்லி சில நன்மைகளை ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார்கள். சில பருவங்களை சொல்லி சில பாவங்களை சொல்லி இருக்கிறார்கள், தீமைகளை சுட்டி காட்டி இருக்கிறார்கள். அதே மாதிரி சில நிலைமைகளை சொல்லியும் பல விடயங்களை இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. உதாரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு பெண்மணி வருகிறார்கள், ஒரு வயது முதிர்ந்த பெண்மணி. யா ரசூலல்லாஹ், நான் சுவர்க்கம் செல்வேனா என்று கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வின் நகைச்சுவைகளில் ஒன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கிழவி எல்லாம் சுவர்க்கம் செல்ல முடியாது அப்படி என்று சொல்கிறார்கள். அந்த பெண்மணி அழ ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நாளை மறுமையில் சுவனத்துக்கு அல்லாஹு தஆலா அடியார்களை அனுப்புகிற பொழுது எல்லோரும் இளைஞர்களாகவும் யுவதிகளாகவும் தான் இருப்பார்கள் என்று ஒரு பருவத்தோடு இணைத்து அந்த விடயத்தை சொல்லுவதை பார்க்கிறோம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் முஸ்லிமில் வருகிற ஒரு செய்தியில் 3 மனிதர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவர்களை நாளை மறுமையில் அவர்களோடு பேச மாட்டான், பார்க்க மாட்டான், தூய்மைப்படுத்த மாட்டான். 3 பேரை அந்த குரூப்பில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதிலே ஒருவர் ஷேகுன் ஜானி, விபச்சாரம் செய்த முதியவர், வயது முதிர்ந்தும் விபச்சாரம் செய்தவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். மொட்டையாக விபச்சாரம் செய்தவர்கள் எல்லோரையும் நாளை மறுமையில் அல்லாஹ் ஏடர்த்தும் பார்க்க மாட்டான், கதைக்க மாட்டான், தூய்மைப்படுத்த மாட்டான் என்று சொல்லாமல் வயது முதிர்ந்த பருவத்தோடு இணைத்து அந்த விடயத்தை சொல்லுவதை பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், 2 நிஅமத்துக்கள் இருக்கிறது, 2 அருட்கொடைகள். அதிகமான மக்கள் அதில் பொடுபோக்காக இருக்கிறார்கள். ஒன்று அஸ்ஸஹத்து வல் ஃபராக், ஆரோக்கியமும் ஓய்வு நேரமும் என்று நிலைமைகளை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். இப்படி இஸ்லாத்தை படிக்கிற பொழுது பருவங்களை வைத்து பல விடயங்களை பேசி இருப்பதை பார்க்கலாம். நிலைமைகளை வைத்து பல விடயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத் தந்திருப்பதை பார்க்கலாம். இதை பார்க்கிற பொழுது நிலைமைகளும் பருவங்களும் உன்னிப்பாக அவதானிக்கப்பட வேண்டிய அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு மாணவர் பருவம் சம்பந்தமாக. கவனிக்கப்படாத மாணவர்கள், கண்டுகொள்ளப்படாத மாணவர் சமுதாயம். இந்த மாணவர் பருவம் முக்கியமான ஒரு கட்டம். அதாவது ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் தனது எதிர்காலம் வைத்தியரா, ஒரு ஆலிமா, ஒரு விவசாயியா, அல்லது போதை வஸ்துக்களுக்கு எதிர்காலத்தில் அடிமையாக கூடிய ஒருவரா? ஒருவரின் எதிர்காலங்கள் பெரும்பாலும் தீர்மானிக்கப்படுகிற இடம் மாணவ பருவம், பாடசாலை காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் சீர்திருத்தவாதிகளும் இயக்கங்களும்
சீர் குலைப்பவர்களும் எல்லோரும் குறிவைக்கக்கூடிய ஒரு பருவம் மாணவ பருவமாக இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எனவே இந்த பருவம் சம்பந்தமாக ஆழமாக பேச வேண்டிய ஒரு தேவை இருந்து கொண்டிருக்கிறது. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு கவனிக்கப்படாத மாணவர்கள். இந்த தலைப்பை பொறுத்தவரைக்கும் கவனிக்கப்படாதவர்கள் என்றால் யாரால் கவனிக்கப்படவில்லை என்ற ஒரு கேள்வி வருகிறது. அந்த கேள்விக்கு விடை காண்பதுதான் இந்த தலைப்பின் சுருக்கம். அன்புக்குரிய அன்புள்ளங்கொண்ட சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சூரத்து நஹ்லிலே ஒரு வசனத்தில் சொல்கிற பொழுது வஇன் தஅது நிஅமத்தல்லாஹ் லா துஹ்ஸூஹா, அல்லாஹ் உங்களுக்கு தந்த அருட்கொடைகளை நிஅமத்துக்களை நீங்கள் கணக்கிட்டால் உங்களால் கணக்கிட முடியாதது, மற்றிட முடியாத அருட்கொடைகளை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தந்திருக்கிறான் என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். உண்மையில் ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரம் நல்ல முறையில் இருக்க வேண்டும், கிளைகள் விருட்சமாக வளர வேண்டும், கனிகள் நல்ல முறையில் காய்க்க வேண்டும் என்றால் அடிப்படையாக இருக்க வேண்டிய விடயம் அந்த மரத்தின் வேர்கள் நல்ல முறையில் இருக்க வேண்டும். ஒரு மாணவன், ஒரு மாணவ சமுதாயம் சிறந்த சமுதாயமாக அமைய வேண்டுமாக இருந்தால் அந்த மாணவர்கள் உருவாகுகின்ற ஆரம்ப இடம் வீடு, பெற்றோர்கள் இஸ்லாமிய சூழலில் இருக்க வேண்டும். நல்ல மாணவர் சமுதாயம் வருவதற்கு முன்னாடி நல்ல பெற்றோர்கள் வர வேண்டும். அப்படி வருகிற பொழுதுதான் நல்ல மாணவர்கள் இஸ்லாமிய சூழலில் உருவாகுவது சாத்தியமாகும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்வதை போன்று உங்களுக்கு பல நிஅமத்துக்களை தந்திருக்கிறோம், நீங்கள் கணக்கெடுத்தாலும் கணக்கெடுக்க முடியாத அளவுக்கு தந்திருக்கிறோம் என்று சொல்கிறான். குழந்தை பாக்கியம் என்பது மிகப்பெரிய ஒரு நிஅமத். ஏனென்றால் அன்னை ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், சுவர்க்கத்தில் எனது மனைவி ஆயிஷா என்று சொல்கிறார்கள். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த உன்னதமான ஒரு பெண்மணி, மூமீன்களின் தாய், சுவர்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதரின் மனைவி. இந்த ஆயிஷா நாயகிக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது. அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கவில்லை. அரபிகளிடம் ஒரு வழக்கம் இருந்தது, ஒருவருக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையின் பெயரை சொல்லி பெற்றோர்களை அழைப்பார்கள். குழந்தையின் பெயர் முஹம்மது என்றால் உம்மு முஹம்மத் என்று முஹம்மதின் தாயை அழைப்பார்கள். இது அவர்களிடம் உள்ள ஒரு வழக்கு. ஆயிஷா நாயகி, எனக்கு ஒரு குழந்தை பிறந்து இந்த மக்கள் அந்த குழந்தையின் பெயரை சொல்லி என்னை அழைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். தனது ஆசையை ரசூலுல்லாவிடம் எடுத்து சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், இது அல்லாஹ்வுடைய சிறப்பு, அவன் நாடியவர்களுக்கு கொடுக்கிறான், நான் என்ன செய்வது என்று சொல்கிறார்கள். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஆயிஷா நாயகிக்கு கொடுக்காத ஒரு பாக்கியம் தான் குழந்தை பாக்கியம். அதை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கிறான். மிகப்பெரிய ஓர் அமானிதம். இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் குழந்தைகள் விடயத்தில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் செலுத்துகிறது என்றால், காமிதியா கோத்திரத்தைச் சேர்ந்த முஸ்லிமில் வருகிற ஒரு செய்தி, ஒரு பெண்மணி விபச்சாரம் செய்து விடுகிறார்கள். எமக்கு எல்லோருக்கும் தெரிந்தது ஒரு செய்தி. ரசூலுல்லாவிடம் வருகிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன், எனக்கு தண்டனையை தாருங்கள். அதாவது இன்னி கது ஜனைது ஃபதஹிர்னி என்று சொல்கிறார்கள். நான் விபச்சாரம் செய்து விட்டேன், என்னை தூய்மைப்படுத்துங்கள் என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், உனது குழந்தையை பெற்றெடுத்து விட்டு வா. மீண்டும் வருகிறார்கள், மீண்டும் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், குழந்தைக்கு பால் கொடுப்பது உனது கடமை, அதை கொடுத்து விட்டு வா என்று சொல்கிறார்கள். இது நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த செய்தி. இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும், குற்றவியல் சட்டங்களை பொறுத்தவரைக்கும், ஒருவர் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் உடனடியாக தண்டனை கொடுக்கப்பட வேண்டும், குற்றத்துக்கான தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும். இது இஸ்லாத்தின் அடிப்படை குற்றவியல். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் குற்றம் செய்த பெண்மணியே, நான் விபச்சாரம் செய்து விட்டேன், எனக்கு தண்டனையை நிறைவேற்றுங்கள், பெரும் குற்றத்தை செய்து விட்டேன் என்று அவர்களே ஒத்துக்கொள்கிறார்கள். அப்படி இருந்தும் உடனடியாக தண்டனை கொடுக்கவில்லை. காரணம், கருவில் இருக்கிற குழந்தை பாதிக்கப்படக்கூடாது, அந்த குழந்தையின் எதிர்காலம் டேமேஜ் பண்ணப்படக்கூடாது என்பதில்
இஸ்லாம் எந்த அளவுக்கு கரிசனை செலுத்தி இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். ஏன இன்றைய உலக சட்டம் கூட 4 மாதத்துக்கு முன்னாடி கருக்கலைப்பு செய்யலாம். இஸ்லாம் எப்படி அதை சொல்லுகிறது? இந்த அளவுக்கு குழந்தைகள் விடயத்தில் கரிசனை செலுத்தி இருப்பதை பார்க்கிறோம். இது மிகப்பெரிய ஒரு அமானிதம், அல்லாஹ்வுடைய நிஅமத். இதை பாதுகாப்பது எங்களுடைய தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு நல்ல மாணவர் சமுதாயம் உருவாக வேண்டும் என்றால் முதலிலே நல்ல பெற்றோர்கள் உருவாக வேண்டும். பெற்றோர்களினால் முதலாக மாணவர் சமுதாயம் இஸ்லாத்தை விட்டு தூரப்படுத்தப்படுவதற்கு பிரதான காரணமாக இருப்பது பெற்றோர்கள். அறிந்தோ அறியாமலோ அவர்கள் செய்கிற பல தவறுகள். புகாரியிலே ஒரு செய்தி வருகிறது, நீளமான ஒரு செய்தி. ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறு. ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கைதியாக பிடிக்கப்படுகிறார். பிடிக்கப்பட்டு அவரை கொலை செய்வதற்காக அடைத்து வைத்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு நாள் அவருடைய முடிகளை வலிப்பதற்காக ஒரு ஆயுதத்தை கேட்கிறார்கள். அந்த வீட்டில் உள்ளவர்கள் காவிர்கள். அவர்களே இவரை கைதியாக பிடித்து கொலை செய்வதற்கு ஒரு நாள் குறித்து வைத்திருக்கிறார்கள். கையிலே ஆயுதத்தை எடுத்து விடுகிறார்கள். அந்த வீட்டில் உள்ள ஒரு குழந்தை இந்த சஹாபியிடம், அந்த வீட்டுக்காரர்களுக்கு தெரியாமல் ஒரு குழந்தை வந்து சேர்ந்து விடுகிறது. குழந்தை இவருக்கு பக்கத்தில் இருக்கிறது. ஒல் மூஸா பியதிஹி, அந்த ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கையிலே ஆயுதமும் இருக்கிறது, கூரான ஆயுதம். அந்த வீட்டு பெண்மணி வருகிறார்கள், இந்த கட்டத்தை பார்க்கிறார்கள். அதாவது குழந்தை பக்கத்தில் இருக்கிறது, ஆயுதமும் கைதியின் கையில் இருக்கிறது. அவரை கொல்ல போகிறோம் என்பது அவருக்கு தெரிகிறது. இப்பொழுது குழந்தையை பிடித்து, இதோ பாருங்கள், என்னை விட்டால் தான் குழந்தையை விடுவேன் சொல்லி இருக்கலாம், வாய்ப்பு இருக்கிறது. அந்த பெண்மணி பயத்தோடு அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குழந்தையை தூக்கி கொடுத்து விட்டு திரும்பி விடுகிறார்கள். பயந்து விட்டீர்களா, இப்படியெல்லாம் செய்ய மாட்டோம் என்று சொல்கிறார்கள். அதாவது எந்த கட்டத்தில் இருந்தாலும் இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் குழந்தைகளுடைய எதிர்காலம், குழந்தைகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் ஆழமான கரிசனை செலுத்திய ஒரு மார்க்கமாக இந்த இஸ்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதை நாம் எல்லோரும் புரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் இது பெரிய ஒரு அமானிதம். இதற்காக நாம் கேள்வி கேட்கப்படுவோம், விசாரிக்கப்படுவோம் என்பதில் கொஞ்சம் பொடுபோக்காகத்தான் இருக்கிறோம். ஏனென்றால் இன்றைய இதற்கு பெரிய ஒரு உதாரணம் என்ன தெரியுமா? பெரிய ஒரு உதாரணம், அதாவது எமது குழந்தைகள் ஸ்காலர்ஷிப், ஓ லெவல், ஏ லெவல், உயர்தர யூனிவர்சிட்டி கல்வி இப்படி உயர்ந்து கொண்டே போகிறது. இதிலே ஓ லெவல் என்பது ஒரு முக்கியமான ஒரு கட்டம். அதிலே எமது குழந்தை நல்ல ரிசல்ட் எடுத்தால், சிறந்த புள்ளிகள் எடுத்தால், அந்த குழந்தைகளை மெட்ஸ் படிப்பதற்கும் பயோ படிப்பதற்கும் இன்னொரு உயர் கல்விகள் படிப்பதற்கும் தெரிவு செய்கிறோம். அதே நேரம் குறைந்த புள்ளிகள், சாதாரண புள்ளிகள், பெரிதாக ஸ்கோர் பண்ண முடியாத குழந்தைகளை மதரசாவுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம். மதரசாவுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம். உள்ளத்தில் இஸ்லாமிய கல்வியை எந்த அளவுக்கு வைத்திருக்கிறோம். நகைச்சுவையாக சொல்வார்கள், ஆரம்ப காலத்தில் மதரசாக்களில் இன்டர்வியூ நடப்பது தலையை பார்த்தென்று நகைச்சுவையாக சொல்வார்கள். மாணவர்களை அழைத்து தலையை காட்டுவது, 5 காயம் இருந்தால் உள்ளே, 3 காயம் இருந்தால் வெளியே, செலக்டட், துடினம் என்றால் செலக்டட், அந்த மாதிரி சொல்லுவார்கள். பெற்றோர்கள் நல்ல புள்ளிகள் எடுக்கின்ற மாணவர்களை உயர்கல்வி மெட்ஸ் பயோ என்று தெரிவு செய்கிறார்கள். வீக்கான குழந்தைகளை அல்லாஹ்வுடைய வஹியை படிப்பதற்கு தெரிவு செய்கிறார்கள். அல்லாஹ் தஆலா இந்த வஹியை படிப்பதற்கு தெரிவு செய்தது, வஹியை சொல்லிக் கொடுப்பதற்கு தெரிவு செய்தது நபிமார்களை. ஆனால் நாம் தெரிவு செய்வது யாரை? உண்மையில் இது எங்களிடம் இருக்கின்ற ஒரு இஸ்லாமிய உணர்வு ரீதியான ஒரு குறைபாடு.
எமது பிள்ளைகளை இஸ்லாமிய சூழலில் வளர்க்க வேண்டும் என்பதில் பெற்றோர்கள் என்னதான் இஸ்லாம் பேசினாலும், என்னதான் உள்ளத்தில் அதை விளங்கி வைத்திருந்தாலும், உலகம் என்று வருகிற பொழுது சருகி போவதை பார்க்கிறோம். எல்லோரும் இஸ்லாத்தை படிக்க வேண்டும், ஏன் குறைந்தவர்களை மாத்திரம் தெரிவு செய்கிறோம்? எல்லோரையும் தெரிவு செய்ய வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது நீங்கள் மரணித்தாலும் உங்களை 3 விடயங்கள் வந்தடையும். நீங்கள் செய்கிற 3 அம்சங்களுக்காக நீங்கள் மௌத்தானாலும் கூலிகள் வந்து கொண்டிருக்கும், போனஸ் பாயிண்ட் கிடைத்துக் கொண்டே இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். அதிலே ஒன்று வலதுன் சாலிஹ், நல்ல குழந்தை. நல்ல குழந்தை அழகான முறையில் இஸ்லாமிய சூழலில் வளர்க்கிறீர்கள். அந்த குழந்தை நீங்கள் மரணித்த பிறகும் உங்களுக்காக அல்லாஹ்விடம் கையேந்தி பிரார்த்திக்கிறது. நீங்கள் மரணித்தாலும் உங்களுடைய உயிர் உடம்பு இந்த பூமியில் இல்லாவிட்டாலும் உங்களுக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்படி எங்களுக்கு நன்மை தட்டை நிறைக்கக்கூடிய ஒரு அம்சம், போனஸ் பாயிண்ட் கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம் குழந்தைகளை இஸ்லாமிய சூழலில் பயிற்றுவிப்பது. ஆனால் அதிகமான பெற்றோர்கள் இந்த விடயத்தில் கரிசனை செலுத்தாமல் இருப்பதை பார்க்கிறோம். குழந்தைகளை பள்ளிக்கு அழைத்து வருகிறோம், 3 வயது 4 வயது குழந்தைகளை அழைத்து வருகிறோம், தப்பு கிடையாது. ஆனால் தொழக்கூடிய வயது 15 வயது 18 வயதை அழைத்து வருவது கிடையாது, கூட்டிக் கொண்டு வருவது கிடையாது. தொழ வேண்டிய வயதில் அவர்களை மறந்து விடுகிறோம். ஒரு பெற்றோர் கவலைப்படுகிறார், தனது பிள்ளை ஸ்காலர்ஷிப்பில் பாஸ் பண்ணவில்லை, துக்கம் பெறுகிறது. தனது குழந்தை ஓலவெளில் எதிர்பார்த்த புள்ளிகள் பெறவில்லை, கவலை வருகிறது. ஏலவெளில் யூனிவர்சிட்டி தெரிவாகவில்லை, துக்கம் பெறுகிறது. அதே பெற்றோருக்கு எனது குழந்தை சுபகு தொழவில்லை, கவலை வந்தது கிடையாது. எனது குழந்தை நோன்பு பிடிக்கவில்லை, துக்கம் வந்தது கிடையாது. எனது குழந்தை அல்லாஹ்வுடைய மார்க்க விடயங்களில் பொடுபோக்காக இருக்கிறான், கண்ணீர் வந்தது கிடையாது. ஏன்? உலகத்தில் வருகிற கவலை, உலக விடயங்களில் வருகிற கண்ணீர், மார்க்கம் என்று வருகிற பொழுது இல்லாமல் போவதை பார்க்கிறோம். முதலில் நல்ல மாணவர்கள், நல்ல எதிர்காலம் உள்ள இஸ்லாமிய சூழலில் மாணவர்கள் வர வேண்டும் என்றால் இஸ்லாமிய சூழலில் பயிற்றுவிக்கப்பட்ட பெற்றோர்கள் உருவாக வேண்டும். அப்படி பெற்றோர்களினால் இந்த பிள்ளைகள் செறிவாக அவதானிக்கப்படுகிற பொழுதுதான் நல்லது ஒரு மாணவர் சமுதாயத்தை எதிர்பார்க்க முடியும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இது பெரியோர் நியமத், அல்லாஹு தஆலா நமக்கு தந்த பெரியோர் நியமத் குழந்தை பாக்கியம். வல் ஆதியாத்தில் லபுஹா சூராவில் அல்லாஹு தஆலா ஒரு மெசேஜை சொல்கிறான். குதிரை என்று சொல் வராவிட்டாலும் அந்த பண்புகளை அறிஞர்கள் குதிரையோடு இணைக்கிறார்கள். குதிரையின் பண்புகள் மீது அல்லாஹு தஆலா சில சத்தியங்கள் செய்கிறான். வேகமாக ஓடக்கூடியவற்றின் மீது சத்தியமாக, தீப்பொறியை கிளப்பிக் கொண்டு ஓடக்கூடியவற்றின் மீது சத்தியமாக என்று குதிரையை பற்றி பேசிக்கொண்டு வந்த ரப்புல் ஆலமீன் இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத் என்று சொல்கிறான். நிச்சயமாக மனிதன் தனது ரப்புக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். யோசித்து பாருங்கள், உலகத்துக்கே சவால் விட்டுக் கொண்டிருக்கிற ஒரு வேதத்தில் குதிரையை பற்றி பேசி வந்த ரப்புல் ஆலமீன் திடீரென்ற மாதிரி மனிதர்களை பற்றி பேசுகிறான். சம்பந்தம் இல்லாமல் சொல்லுவானா? சம்பந்தம் இல்லாமல் பேசுவானா? உலகத்துக்கே சவால் விடக்கூடிய வேதம். குதிரைகளுக்கென்று ஒரு சிறப்பு பண்பு இருக்கிறது. என்னதான் நன்றியுள்ள மிருகம் நாய் என்று சொல்வார்கள். ஒருவர் நாய் வளர்க்கிறார், ஒரு மார்க்கம் அனுமதித்த ஒரு காரணத்துக்காக வளர்க்கிறார். ஒரு நேரத்தில் கூட்டிக் கொண்டு போகிறார். முன்னாடி உள்ளவர் கல்லை எடுத்தால் பின்னாடி வந்த நன்றி உள்ள மிருகத்தை காண முடியாது, ஓடிவிடும். ஆனால் குதிரை மாத்திரம் விசேட ஒரு தன்மை இருக்கிறது. யுத்த காலத்தில் நாம் சில பழங்கால சில வரலாறுகளை சொல்லக்கூடிய, மெசேஜ்களை சொல்லக்கூடிய வீடியோ நாடாக்களில் எங்களால் பார்க்க முடியும். குதிரை சண்டைகள் போகிற பொழுது தனக்கு முன்னால் செல்கிற குதிரைகள் வெட்டி வீழ்த்தப்படும், காயப்படுத்தப்பட்டு ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கும், ஒவ்வொன்றும் முட்டி மோதிக்கொண்டிருக்கும். பின்னால் வருகிற குதிரைக்கு எனக்கும் இதே கதிதான், இதேதான் நடக்க போகிறது தெரியும். ஆனால் தெரிந்திருந்தும் பின்வாங்கி ஓட மாட்டாது.
திரும்பி போக மாட்டாது. தனது எஜமானை முதுகில் சுமந்து கொண்டு முன்னோக்கி கொண்டே போகும். தானும் மரணிக்க போகிறேன் என்பது தெரிந்து கொண்டும் பின்வாங்க மாட்டாது. காரணம், நீ கொடுக்கிற கொஞ்சம் உணவுக்காக குதிரையே உயிரை கொடுத்து நன்றி செலுத்துகிறது. உனக்கு மிகப்பெரிய ஒரு அருட்கொடை குழந்தை பாக்கியம், எவ்வளவோ அருள். இதை யோசிக்காமல் உதாசீனம் செய்து கொண்டிருக்கிறீர்களே என்று அல்லாஹ் கேட்கிறான். குதிரைக்கு இருக்கின்ற உணர்வே இவ்வளவு நியமத்துக்களை கணக்கிட முடியாத அளவுக்கு வைத்துக் கொண்டிருக்கின்ற நீங்கள் யோசிக்காமல் இருக்கிறீர்களே என்று ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, முதலாவது ஒரு அம்சம், நல்ல மாணவர்கள் உருவாக வேண்டும் என்றால் நல்ல பெற்றோர்கள் உருவாக வேண்டும். ஒவ்வொரு பெற்றோர்களும் அதிகார துணியில் தான் இன்றைக்கு குழந்தைகளோடு பேசுகிறார்கள், மாணவர்களோடு பேசுகிறார்கள். அதட்டல் அதிகாரத்தோடு தான் அவர்களை அணுகுகிறார்கள். இஸ்லாம் சொல்லுகின்ற அமைப்பில் அணுகுகின்றவர்கள் மிக மிக குறைவாக இருப்பதை பார்க்கிறோம். அண்மையில் இன்றைக்கு சிறிது காலத்துக்கு முன்னாடி ஒஸ்கார் விருது பெற்ற ஒரு திரைப்படம் வந்தது. அந்த திரைப்படம் என்ன கருப்பொருள் என்றால், உலகத்தில் இருக்கிற அறிவிலிகள், அதாவது பைத்தியக்காரர்கள் சம்பந்தமாக, அவர்கள் அனுபவிக்கிற கஷ்டங்கள் சம்பந்தமாக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைகிறது. கடைசியாக அந்த டைரக்டரை எடுத்து பேட்டி எடுக்கிறார்கள். இந்த வெற்றியின் பின்னணி என்ன என்று கேட்கிறார்கள். அவர் அழகான ஒரு மெசேஜை சொல்கிறார்கள். அதாவது, இப்படி ஒரு கதையை எடுக்க வேண்டும் என்று எனக்குள் ஒரு உணர்வு வந்த பொழுது, நான் பிரான்சில் உள்ள ஒரு பைத்தியகார வைத்தியசாலையில் நானும் பைத்தியத்தை போன்று நடித்து அங்கே சேர்ந்து கொண்டேன். 6 மாதங்கள் அவர்களோட இருந்தேன். பின்னர் தெண்டப்பணத்தை கட்டிவிட்டு பிறகு வந்துதான் இந்த திரைப்படத்தை எடுத்தேன். அதனால் தான் இந்த வெற்றி என்று சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு அவர் ஒன்றை சொல்கிறார், ஒரு பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல போகிறீர்களா? ஒரு பிரச்சனையை முன்னின்று அணுகப் போகிறீர்களா? முதலிலே இதே பிரச்சனை எனக்கு ஏற்பட்டால் எப்படி இருக்கும் என்று உணருங்கள். இதே நிலைமை எனக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்று சிந்தியுங்கள். அப்படி சிந்திக்கிற பொழுதுதான் நியாயமான, நல்ல, நாகரிகமான, ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முடிவு வரும் என்று சொல்கிறார். குழந்தைகள், அதிகாரத்தில் அணுகாதீர்கள். ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அவர்களுடைய இடத்தில் இருந்து யோசியுங்கள். இஸ்லாம் அதைத்தான் சொல்கிறது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை, அண்மையில் ஒரு ஆய்வை படிக்க நேர்ந்தது. அதாவது, ஒரு குழந்தை ஒரு வாரத்தில் 24 மணித்தியாலங்கள் வன்முறை நிறைந்த காட்சிகளை பார்த்தால், சண்டை காட்சிகள், தாய் தகப்பன் சண்டை, நானா தம்பி சண்டை, திரைப்பட சண்டைகள், எதை பார்த்தாலும் வன்முறை நிறைந்த காட்சிகளை பார்க்கிற பொழுது 8 வயதை அடைந்தால் அந்த குழந்தைக்கு 25 வயதினுடைய சிந்தனை வந்துவிடும் என்று அந்த ஆய்வு சொல்கிறது. அதாவது, குழந்தைகளுக்கு முதல் ஆசிரியராக இருக்க வேண்டும் பெற்றோர்கள் தான். ஏனென்றால், என்னதான் வாய் வார்த்தைகளால் ஒரு விடயத்தை சொன்னாலும் ஒன்றை காட்சிப்படுத்தி சொல்கிற பொழுது அப்படியே பதியும். நாம் குர்ஆனோத சொல்லுவோம், நாடகம் பார்த்து கொண்டு பெற்றோர்கள் குர்ஆனோத சொல்லுவார்கள். நாம் திரைப்படம் பார்த்து கொண்டிருப்போம், அலாய் பலாய் பேசிக் கொண்டிருப்போம், பிள்ளைகளை குர்ஆனோத சொல்லுவோம். ஒரு விடயத்தை, உதாரணமாக இங்கே ஒருவர் ஒதுவை பற்றி பேசுகிறார், ஜனாசா குளிப்பாட்டுவதை பற்றி ஒரு மௌலவி பேசுகிறார். என்னதான் வாயால் பேசினாலும் ஒருவரை தண்ணீர் கொண்டு வர வைத்து ஒலு செய்து காட்டுகிற பொழுது ஆழமாக பதியும். பேசுவதை விட ஜனாசா குளிப்பாட்டி காட்டுகிற பொழுது ஆழமாக பதியும். காரணம், ஒரு விடயத்தை காட்சிப்படுத்தி சொல்கிற பொழுது மனதில் வேகமாக பதிகிறது. இது பொதுவான இயல்பு. குழந்தைகளுக்கு ஒவ்வொரு விடயத்தையும் காட்சிப்படுத்தி நாங்களே முன்மாதிரியாக இருக்க வேண்டும். நாங்களே முதல் ஆசிரியராகவும் பெற்றோராகவும் இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற பொழுதுதான் முதல் நாகரிகமான இஸ்லாமிய சூழலில் உருவாகக்கூடிய ஒரு மாணவர் சமுதாயம் உருவாகும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, முதல் அம்சம், பெற்றோர்கள் இஸ்லாமிய சூழலில் பயிற்றுவிக்கப்பட வேண்டும். எமக்குள் என்னதான் கஷ்டங்கள் இருந்தாலும், என்னதான் கோபங்கள் இருந்தாலும், கோபதாபங்கள் கணவன் மனைவிக்கு மத்தியில் வந்தாலும், குழந்தைகளை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு விடயத்தையும் கொஞ்சம் தனித்து அணுக வேண்டும்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில், அதாவது சில நேரங்களில் வருகிற ஆத்திரங்கள் அடக்கிக் கொள்ள முடியாத ஆத்திரங்கள் வரும், அது மனித இயல்பு. புகாரியில் வருகிற ஒரு செய்தி, ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ்வுடைய சுவர்க்கத்து மனைவி கடுமையான தலைவலியோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டுக்கு வருகிறார்கள். மனைவி தாங்க முடியாத வலி, ஆறுதல் சொல்ல வேண்டும், ஏதாவது ஒத்தளம் கொடுக்க வேண்டும். மனைவியை மடியில் அமர்த்தி தலையை மடியில் வைத்து தடவி சொல்கிறார்கள், ஆயிஷாவே, எனக்கு முன்னாடி நீ மரணித்தால் உன்னை நான் குளிப்பாட்டுவேன். ஒரு ஆண் பெண்ணையோ பெண்ணானையோ குளிப்பாட்ட முடியாத கணவன் மனைவியாக இருந்தால் அந்த அனுமதி இருக்கிறது. ஆயிஷாவே, எனக்கு முன்னாடி நீ மரணித்தால் உன்னை நான் குளிப்பாட்டுவேன். உனக்காக நான் பிரார்த்திப்பேன், தொழுகை நடாத்துவேன், பாவ மன்னிப்பு கேட்பேன் என்று சொல்கிறார்கள். உடனடியாக ஆயிஷா நாயகி அதை எப்படி புரிந்து கொள்கிறார்கள், எப்படி விளங்கிக் கொள்கிறார்கள் என்றால், எனக்கு முன்னாடி, உங்களுக்கு முன்னாடி, யார சொல்லலாம், உங்களுக்கு முன்னாடி நான் மௌத்தாக வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள், அதனாலதான் இப்படி பேசுறீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னது ஒரு நபி குளிப்பாட்டுவதென்றால், ஒரு நபி தொழுகை நடாத்துவதென்றால் சாதாரண விடயமா? ஆனால் ஆயிஷா நாயகி அதை புரிந்து கொள்கிறார்கள். பெண்களின் இயல்பு என்னதான் தெளிவாக பேசினாலும் சில விடயங்களை குறுக்காக தான் புரிந்து கொள்வார்கள். அது ஆயிஷா நாயகி கூட விதிவிலக்கில்லை. அப்படி பேசுகிறார்கள். ரசூலுல்லாஹ் ஆத்திரப்படவில்லை, கோபப்படவில்லை, கை நீட்டவில்லை, வாய் வார்த்தைகள் முந்தவில்லை, அமைதியாக தெளிவுபடுத்துகிறார்கள். எனவே எங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு, குழந்தைகளை பக்கத்தில் வைத்துக் கொண்டு மோசமான வார்த்தைகளை பாவிப்போம், பொருட்களை உடைப்போம், இன்னும் என்ன பல விடயங்களில் ஈடுபடுவோம். இப்படி எல்லாம் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, முதல் அம்சம், குழந்தைகள் என்பது பெரும் ஒரு நிஅமத், ஒரு அமானிதம். அவர்கள், ஒரு மாணவன் இஸ்லாமிய சூழலில் உருவாக வேண்டும், நல்ல முறையில் அல்லாஹ்வை பயப்பட்டு வாழ வேண்டும் என்றால் முதலில் அவனுக்கு ஆரம்ப கல்வியாக அமைகிற பெற்றோர்கள் சிறந்த முறையில் அதற்கு வழிகாட்ட வேண்டும். அவர்களினால் அந்த குழந்தைகள் இஸ்லாமிய சூழலில் அவதானிக்கப்பட வேண்டும், கவனிக்கப்பட வேண்டும். இது முதலாவது அம்சம். இரண்டாவது ஒரு அம்சம், அதாவது இன்றைய மாணவர்கள், முஸ்லிம் மாணவர்கள் பெரும்பாலும் திசை மாறி போவதற்கும், தட்டுத்தடி மாறி போவதற்கும், இஸ்லாத்தை விட்டு தூரமாகி போவதற்கும் முஸ்லிம் பாடசாலைகளும் ஒரு காரணமாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால், இஸ்லாமிய பாடசாலைகள் சம்பந்தமாக சில பதிவுகள் எங்களுடைய உள்ளத்தில் தேவை. இலங்கையை பொறுத்தவரைக்கும் ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை ஏன் சொல்கிறேன் என்றால், ஒருவர் கணித பாடம் இருக்கிறது, இந்து பாடசாலையில் எது கணித பாடமோ அதே பாடம்தான், அதே சிலபஸ் தான் இஸ்லாமிய பாடசாலையிலும் கணித பாடம். பௌத்த பாடசாலையில் எது சயின்ஸ் பாடமோ அதே பாடம்தான் இஸ்லாமிய பாடசாலையிலும் சயின்ஸ் பாடம். இங்கிலீஷ், சிங்களம், எல்லா பாடத்திட்டங்களும் எல்லா பாடசாலைகளிலும் ஒன்றாகத்தான் இருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது ஏன் இந்து பாடசாலை என்று பிரிக்க வேண்டும், இஸ்லாமிய பாடசாலைகள் என்று பிரிக்க வேண்டும்? பாடத்திட்டங்கள் ஒன்றாக இருக்கிறது, ஏன் பிரிக்க வேண்டும்? எதற்காக ஒதுக்க வேண்டும்? அதற்கு ஒரு வரலாறு இருக்கிறது. இலங்கையை ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் கண்டிப்பாக தெரிய வேண்டிய ஒரு அம்சம், முஸ்லிம் மாணவர்கள் திசை திருப்பப்படுவதற்கும் இந்த சூழலை விட்டு ஒதுங்கி செல்வதற்கும் பிரதான காரணம் பாடசாலைகளில் தெரிந்தோ தெரியாமலோ நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது ஆங்கிலேயர்கள் 19ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் ஆட்சி மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிற பொழுது மிஷனரி பாடசாலைகள் இலங்கையில் அறிமுகப்படுத்தப்படுகிறது. கிறிஸ்தவத்தை மையமாக கொண்ட பாடசாலைகள் இலங்கையில் அறிமுகப்படுத்தப்படுகிறது. இதனால் ஆரம்பத்தில் இருந்த பௌத்தத்தை தழுவிய பாடசாலைகள் எல்லாம் செயலிழந்து போகிறது. அரசாங்க உதவிகள் அந்த பாடசாலைகளுக்கு கிடைக்கவில்லை. அது மாத்திரமல்லாமல் மிஷனரி பாடசாலைகளில் கல்வி கற்ற மாணவர்களுக்கு தான் அரசாங்கத்தில் தொழில் வாய்ப்பு கிடைத்தது. இப்படியான ஒரு சூழலில் எல்லோரும் கிறிஸ்தவ பாடசாலையின் பால் கவரப்பட்டார்கள். இங்கே இருந்த பாடசாலைகள் எல்லாம் செயலிழந்து போனன.
அங்கே இருந்து வந்தவர்கள் அந்த பாடசாலை ஊடாக, ஆங்கில கல்வி ஊடாக எல்லோருக்கும் கிறிஸ்தவத்தை போதித்துக் கொண்டிருந்தார்கள். எல்லோரும் மரமாறிக் கொண்டிருந்தார்கள். கடுமையான ஒரு சூழ்நிலை உருவாகியது. அந்த நேரத்தில் ஒவ்வொரு தலைவர்மாரும், ஒவ்வொரு மதப்பற்று உள்ளவர்களும், பௌத்த மதத்துக்கு தர்மபால, அதே மாதிரி இந்து மதத்துக்கு ஆறுமுக நாவலர், பைபிளை தமிழில் மொழிபெயர்த்ததில் இவரும் ஒருவராக இருந்தார், முக்கியமான ஒருவர். இந்துக்களுக்கு எதிராக கிறிஸ்தவர்கள் வைத்த பல விமர்சனங்களுக்கு தக்க பதிலடி கொடுத்தார். யாழ்ப்பாணத்தில் ஒரு ஆங்கில பாடசாலையை ஆரம்பித்தார். அதுதான் இன்றைக்கு யாழ் இந்து கல்லூரியாக இருக்கிறது. இவர் அந்த மதத்தையும் இந்து மதத்தையும் இந்து மாணவர்களையும் இந்துக்களாகவே வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக பாடுபட்டார். அந்த நேரத்தில் தான் அறிஞர் சித்திலப்பை முஸ்லிம்களை பற்றி யோசிக்கிறார். அந்த நேரத்தில் இருந்த அறிஞர்கள், இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் ஒரு மார்க்க தீர்ப்பை கொடுத்திருந்தார்கள். ஆங்கிலம் படிப்பது ஹராம் என்று சொன்னார்கள். காரணம், அந்த பாடசாலைகளுக்கு போனால் குழந்தைகள் மதம் மாறுகிறார்கள், இஸ்லாமிய சூழல் இல்லாமல் போகிறது, கலப்பு ஏற்படுகிறது, இஸ்லாம் குழி தோண்டி புதைக்கப்படுகிறது. அதனால் அப்படியான ஒரு ஃபத்வாவை கொடுத்தார்கள். நியாயமும் கூட. அந்த நேரத்தில் அறிஞர் சித்திலப்பை யோசிக்கிறார், ஏன் முஸ்லிம்கள் இப்படி ஒதுங்க வேண்டும், தூரமாக வேண்டும், கல்வியை படிக்காமல் போக வேண்டும் என்பதை யோசித்து ஒரு நியாயமான தீர்வுக்கு வர வேண்டும் என்ற அடிப்படையில் பல பேச்சுவார்த்தைகள் மக்களோடு செய்கிறார். முஸ்லிம் நேசன், ஞான தீபம் என்கிற பத்திரிகைகளை எழுதுகிறார். குறிப்பாக இலங்கையில் முதலாக தௌஹீதை சொன்னவரும் இவர்தான் என்று சொல்லலாம். நிறைய தௌஹீது கருத்துக்களை அந்த பத்திரிகைகள் ஊடாக மக்களுக்கு போதிக்கிறார். கல்வியை கற்க வேண்டும், அதே நேரம் இஸ்லாத்தை இழந்த கல்விகள் தேவையில்லை என்பதை அடித்துச் சொல்கிறார். ஆங்கிலேயர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். பல்வேறுபட்ட கஷ்டங்களை அவரும் அவரோடு சார்ந்த நபர்களும் கஷ்டப்படுகிறார்கள். பல தியாகங்களுக்கு மத்தியில் தான் கடைசியாக முஸ்லிம் பாடசாலைகள், தனியாக முஸ்லிம்கள் தங்களுடைய இஸ்லாத்தையும் தங்களுடைய மதத்தையும் தங்களுடைய ஒழுக்க நெறிகளையும் பேணிக் கொள்வதற்கு தனியான இடம் வைத்துக் கொள்ளலாம் என்கிற ஒரு அனுமதி கிடைக்கிறது. முஸ்லிம் பாடசாலைகள் உருவானதே, தோற்றம் பெற்றதே இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக. இஸ்லாமிய சூழலில் முஸ்லிம் மாணவர்களுக்கு கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? எந்த நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டதோ அதே பாடசாலையில் இஸ்லாத்தை குழி தோண்டி புதைக்கின்ற சலவாத்துக்கள் ஓதப்படுகிறது. ஆசிரியர் வருகிற பொழுது மாணவர்கள் எழுந்து நின்று சலாம் சொல்ல வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், தான் வருகிற பொழுது யார் ஒருவர் அடுத்தவர் எழுந்து நிற்க வேண்டும் என்று மனதில் நினைக்கிறாரோ ஃபல்யதபவ்வ மக்காதஹு மினன்னார், அவருடைய இடத்தை நரகத்தில் பெற்றுக் கொள்ளட்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். இப்படி தெளிவாக தடுக்கப்பட்ட விடயத்தை இஸ்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற இடத்தில் சொல்லிக் கொடுக்கப்படுவதை பார்க்கிறோம். பல தவறுகள் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அந்த பாடசாலைகள் பல்வேறுபட்ட அம்சங்கள், இஸ்லாத்துக்கு மாற்றமான செயல்கள் நடந்து கொண்டே இருப்பதை பார்க்கிறோம். பாடத்திட்டங்களில் பல குளறுபடிகள். இன்றைக்கு கிட்டத்தட்ட 850 முஸ்லிம் பாடசாலைகள் இருக்கிறது. ஆரம்பத்தில் ஒரே ஒரு மர்தானை ஜாயிரா ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு முஸ்லிம் பாடசாலைகள் கிட்டத்தட்ட 850, 5 லட்சம் மாணவர்கள் இருக்கிறார்கள். கவலைக்குரிய விடயம் என்னவென்றால், மாற்று மத பாடசாலைகள், இந்து பாடசாலைகள், பௌத்த பாடசாலைகளில் படிக்கிற முஸ்லிம் மாணவர்களின் சனத்தொகை 55,000 பேர். இதில் 70% பெண்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த சமுதாயத்தின் இஸ்லாமிய விழுமியங்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற நோக்கம், ஆசை எந்த அளவுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஆரம்பத்தில் அப்படியான ஒரு காலத்தில் கஷ்டமான ஒரு அடக்குமுறை ஆட்சி நடக்கிற பொழுதே அறிஞர் சித்திலப்பை போன்ற மிகப்பெரிய அறிஞர்கள் இந்த மார்க்கம் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக பல்வேறுபட்ட தியாகங்களை செய்தார்கள். இன்றைக்கு 8ஆம் ஆண்டு பொம்பளை பிள்ளைய ஓட விட்டுட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். கலை நிகழ்ச்சிகள் என்ற பெயரில் மியூசிக் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசியல்வாதிகளை வரவேற்பது என்ற பெயரில் அல்லாவை அவமதித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
இப்படியான ஒரு சூழலில் எப்படி முஸ்லிம் மாணவர்கள் உருவாகுவது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஆயிஷா நாயகி 3 நபித்தோழர்கள் வருகிறார்கள். ஆயிஷா நாயகியிடம் கேட்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய இரவு வணக்கத்தை பற்றி கேட்கிறார்கள். 3 பேருக்கும் ஆயிஷா நாயகி தெளிவுபடுத்துகிறார்கள். கடைசியாக 3 பேரும் 3 முடிவை எடுக்கிறார்கள். ஒருவர் சொல்கிறார், நான் திருமணமே முடிப்பதில்லை, திருமணம் முடித்தால் தான் குழந்தை குட்டி தொழில் கஷ்டம், எனவே திருமணம் முடிப்பதில்லை என்று சொல்கிறார். அடுத்தவர் சொல்கிறார், நான் இரவெல்லாம் நின்று வணங்க போகிறேன். அடுத்தவர் சொல்கிறார், ஒவ்வொரு நாளும் நான் நோன்பு பிடிக்க போகிறேன். 3 முடிவுகளோடு 3 பேரும் செல்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு செய்தி கிடைக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், நான் திருமணம் முடித்திருக்கிறேன், நான் இரவில் வணங்குகிறேன், உறங்குகிறேன், நான் நோன்பு நோக்கிறேன், நோன்பு இல்லாமலும் இருக்கிறேன். எனவே ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, யார் எனது சுன்னாக்களை புறக்கணிக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவன் அல்ல என்று சொல்கிறார். எங்களுடைய பார்வையில் காலமெல்லாம் நின்று வணங்குவது எவ்வளவு பெரிய நல்லமல். இரவெல்லாம் அல்லாஹ்வை பயந்து நின்று வணங்குவது, தூங்காமல், எங்களுடைய பார்வையில் எவ்வளவு நல்ல விடயம். காலமெல்லாம் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுக்காக நோன்பு பிடிப்பது எவ்வளவு பெரிய நல்லமல். திருமணம் முடிக்காமல் இருக்கிறோம், பொருளாதார வசதி காரணம் கிடையாது, ஆண்மை குறைபாடு காரணம் கிடையாது. முடித்தால் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட நேரம் இல்லாமல் போய்விடும். அதனால் திருமணம் முடிக்காமல் இருப்பது எங்களுடைய பார்வையில் எவ்வளவு நல்ல விடயம். ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், என்னதான் உங்களுடைய பார்வையில் நல்ல விடயமாக தோன்றினாலும் இதற்கும் எனக்கும் எந்த ஒட்டும் கிடையாது, சம்பந்தமும் கிடையாது. அப்படி செய்தால் நீ வேறு நான் வேறு என்று சொல்கிறார்கள். பாடசாலைகளில் பல விடயங்கள் இஸ்லாத்துக்கு மாற்றமான விடயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நாகரிகமாக பார்க்கிறார்கள், தியாகமாக நோக்குகிறார்கள். ஆனால் ஒவ்வொரு அரசியல்வாதியும் சமுதாயத்தில், இலங்கையில் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு துக்கமான ஒரு செய்தி என்ன தெரியுமா? முஸ்லிம்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள். ஆன்மீகவாதியாக இருக்கலாம், அரசியல்வாதியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் முஸ்லிம்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம் என்பவர்களிடம் இஸ்லாம் இல்லாமல் இருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு குறைபாடு. யார் யாரெல்லாம் முஸ்லிம்களை நாங்கள் தான் பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம் என்று ஊடகங்களில் வருகிறதோ அவர்களிடம் இஸ்லாம் இல்லாமல் இருக்கிறது. அதனால் முஸ்லிம் பாடசாலைகளிலும் இஸ்லாம் இல்லாமல் இருப்பதை பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒன்று, கவனிக்கப்படாத மாணவ சமுதாயம், கவனிக்கப்படாத பிரதானமான அத்திவாரமான இடம் பெற்றோர்கள். இரண்டாவது, இஸ்லாத்துக்காகவே உருவாக்கப்பட்ட முஸ்லிம் பாடசாலைகளில் இஸ்லாம் அவதானிக்கப்படாமல் நோக்கப்படாமல் இருப்பது இரண்டாவது ஒரு குறைபாடு. மூன்றாவது முக்கியமான ஒரு விடயம், அதாவது இந்த பாடசாலையில் இன்னொரு பகுதி இருக்கிறது. அகதியா பாடசாலைகள் என்று சொல்வார்கள். இதில் பலரும் அகதியா நடத்தக்கூடியவர்கள் இருக்கலாம். இதை பொறுத்தவரைக்கும் 1950 காலப்பகுதியில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பாடசாலை எதற்காக உருவாக்கப்படுகிறது என்றால், முஸ்லிம்களுக்கு, சிறார்களுக்கு இஸ்லாமிய சூழலில் கல்வியை கொடுக்க வேண்டும். அதாவது காலியில் ஒருவர் அசீஸ் என்கிற ஒரு நீதிபதி இருக்கிறார். அவர் நீதிபதியாக இருக்கிற பொழுது ஒரு வழக்கு வருகிறது. ஒரு முஸ்லிம் பெண்மணி ஒரு சிங்கள இனத்தை சேர்ந்த ஒருவரை காதலிக்கிறார். சட்ட பிரச்சனை ஏதாவது இருக்கிறதா என்று ஒரு விடயம் அவருக்கு வருகிறது. அந்த நேரத்தில் அவர் யோசிக்கிறார், முஸ்லிம்களுக்கு சிறிதில் இருந்து இஸ்லாம் ஊட்டப்படுகிற பொழுது, இஸ்லாம் கல்வி கொடுக்கப்படுகிற பொழுது இப்படியான ஒரு சிக்கல் ஏற்படாது என்பதை கருத்தில் கொண்டு அந்த நேரத்தில் உள்ள பல அமைப்புகளோடு தொடர்பு பட்டு இந்த அகதியா என்கிற ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற பாடசாலைகள் உருவாக்கப்பட்டு அதில் முஸ்லிம்கள் இஸ்லாமிய சிறார்களுக்கு இஸ்லாமிய சூழலில் கல்வி புகட்டப்பட வேண்டும் என்ற நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது. இன்றைக்கு இலங்கையை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட இந்த அகதிய பாடசாலைகளை பொறுத்தவரைக்கும், அதாவது பௌத்த பாடசாலைகளாக 9633 பாடசாலைகள் இருக்கிறது. சைவநெறி பாடசாலைகள்
1388 இருக்கிறது. ஆனால் அகதிய பாடசாலைகள் 475 மாத்திரம்தான் இருக்கிறது. அதே நேரம் இதற்காக அரசாங்கத்தினால் ஒதுக்கப்படுகிற ஒதுக்கீடுகளும் பல்வேறுபட்ட ஏற்றத்தாழ்வுகள் இருப்பதை பார்க்கிறோம். தகம் பாடசாலைகளுக்கு 2007ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி 4 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுகிறது. சைவநெறி பாடசாலைகளுக்கு 2 கோடி ஒதுக்கப்பட்டது. அகதிய முஸ்லிம் பாடசாலைகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை 45 லட்சம் மாத்திரம். எனவே இப்படியான ஒரு சூழ்நிலையில் எங்களை நோக்கி எதிரிகளின் எதிர்ப்புகளும் சிக்கல்களும் இஸ்லாத்துக்கான சவால்கள் அதிகமாக வந்து கொண்டிருக்கிற பொழுது எவ்வளவு வேகமாக நாம் யோசிக்க வேண்டும். அப்படி இருந்தும் இஸ்லாத்துக்காக உருவாக்கப்பட்ட இடத்திலே பொடுபோக்காக இருக்கிறோம். கிடைத்த நியமத்தை அதை சரியாக பயன்படுத்தாமல் இருக்கிறோம். அப்படி இருக்கிற பொழுது அல்லாஹ் தஆலா ஒன்றை தருகிறான், தந்து விட்டு பயன்படுத்த முடியாத சரியாக உரிய முறையில் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் அதை பயன்படுத்த தவறுகிற பட்சத்தில் அதை பறித்தெடுப்பான் அல்லாஹ் தஆலா. நியமத்துக்களை அழித்து விட்டால் பின்னாடி தலையில் கை வைத்து யோசிக்க வேண்டிய ஒரு சூழல் வரும். கவர்மெண்ட் அரசாங்கமே நீங்கள் உங்களுக்கான பாடசாலை உங்களுடைய விழுமியங்களை பேணுகிற அமைப்பில் நடந்து கொள்ளுங்கள் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலேயே இஸ்லாத்தை குழி தோண்டி புதைக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, காலேஜ் ஆஃப் எஜுகேஷனுக்கு ஒவ்வொரு வருடங்களும் அதாவது சமயங்களை போதிப்பதற்காக சில ஒதுக்கீடுகள் செய்கிறார்கள். சமய நெறி பாடசாலை சமய நெறிகளை படித்துக் கொடுப்பதற்காக சில ஆசிரியர்களை நியமிக்கிறார்கள். 2002ஆம் ஆண்டு பௌத்தத்தை போதிப்பதற்காக 60 பேரை நியமித்தார்கள். அதே 2002ஆம் ஆண்டு இஸ்லாத்தை போதிப்பதற்காக 20 பேரை நியமித்தார்கள். சனத்தொகை பிரச்சனை கிடையாது. ஆனால் 2007ஆம் ஆண்டு ஆகிற பொழுது அந்த பௌத்தர்களின் 60 தொகை 90ஆக அதிகரிக்கிறது. முஸ்லிம்களை பொறுத்தவரைக்கும் அதே 20 தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. அதே அது கூடியா இதுவும் கூடணுமா இல்லையா? ஒன்றாவது கூடிக்கணுமா இல்லையா? கூடவே இல்லை. கிறிஸ்தவத்தை பொறுத்தவரைக்கும் தமிழில் கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு எண்ணிக்கை, சிங்களத்தில் அந்த மதத்தை போதிப்பதற்கு இன்னொரு எண்ணிக்கை. இப்படி அரசியல் ரீதியாக அவர்கள் தங்களுடைய மதத்தை உயர்த்துவதற்காகவும் தங்களுடைய மத நெறிகளை உச்சத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்பதற்காக பல திட்டங்களை கொண்டு வந்து செயற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசு முஸ்லிம் பாடசாலைகள் அதையே கணக்கெடுக்காமல் கண்டுகொள்ளாமல் இஸ்லாத்தை விட்டு அந்த பாடசாலைகளை தூரமாக்கி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, முதலாவது அம்சம் பெற்றோர்கள் மாணவர்களை கவனிக்க வேண்டும். இரண்டாவது, ஆசிரியர்களும் பாடசாலை வட்டமும் இஸ்லாமிய சூழலை முஸ்லிம் மாணவர்களுக்கு உருவாக்கி கொடுக்க வேண்டும். மூணாவது முக்கியமான ஒரு அம்சம், மாணவர்கள் கவனிக்கப்படாமல் விடுவதற்கு மூன்றாவதான ஒரு பிரதான காரணம், மாணவர்களே கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள், கவனிக்காமல் இருக்கிறார்கள், ஏறெடுத்து பார்க்காமல் இருக்கிறார்கள். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது யுஹ்ஸருன் நாஸ், நாளை மறுமையில் நிழல், வளமையாக நம்ம கேள்விப்படுற ஹதீஸ், நிழல் பெறுகிற கூட்டத்தில் 7 பேரை சொன்னார்கள். அதிலே ஒஷாபுன் நஸஃபி இபாதத்தி ரப்பிஹி, ஒரு இளைஞன் அல்லாஹ்வை வணங்குவதிலே தனது இளமை பருவத்தை கழித்த ஒரு இளைஞன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். எப்படியான கட்டம்? சூரியன் ஒரு மைலுக்கு வருகிறது, அந்த நிலைமை எந்த நிழலும் கிடையாது, கடுமையான ஒரு கட்டம், வேர்வையில் மூழ்கி கொண்டிருப்பார்கள். இந்தியாவில் அண்மையில் 47 பாகையில் அடித்த வெயிலுக்காக 400 பேர் மரணிக்கிறார்கள். நாளை மறுமையில் அந்த நேரத்தில் ஒரு மைல் தூரத்தில் சூரியன் கொண்டு வரப்படும். அப்படியான ஒரு நிலைமையில் நிழல் கிடைக்கும் யாருக்கு? அல்லாஹ்வை வணங்கியதில் தனது இளமை பருவத்தை கழித்தவர். மாணவ பருவத்தில் பெரும்பகுதி இளமையாக இருந்து கொண்டிருக்கிறது. மாணவர்கள் இஸ்லாத்தின் பெருமதியை உணர வேண்டும்.
இந்த பருவத்தின் பெருமதியை உணர வேண்டும். போனஸ் நன்மைகளை அல்லாஹ்விடத்தில் பெற்றுத் தருகிற ஒரு பருவமாக இந்த பருவம் இருக்கிறது. இதை தவறவிடக் கூடாது என்பதை மனதில் பதிய வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இடத்தில் அதிகமான முஸ்லிம் மாணவர்கள் தவறு செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதாவது எந்த அளவுக்கு முஸ்லிம் மாணவர்களிடம் இஸ்லாம் இல்லை என்பதற்கு உண்மையில் நடந்த ஒரு செய்தி. ஒரு இடத்தில் விளக்கவாரியாக சொல்லவில்லை, சில அசௌகரியங்களை ஏற்படுத்தும் என்பதனால். ஒரு இடத்தில் சீனியர்மார் ஜூனியரை ட்ரக்கிங் பண்ணுகிறார்கள். பகடிவதை நடக்கிறது. அந்த நேரத்தில் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள், குர்ஆனை நம்பியவர்கள், ரசூலுல்லாஹ்வை தூதராக நம்பியவர்கள், சுவர்க்க நரகத்தை நம்பிய முஸ்லிம் மாணவர்கள் சில மாணவர்களை பெரியவர்கள் நிறுத்துகிறார்கள். நிறுத்தினால் எல்லோரிடமும் கேட்கப்படுகிறது, யாராவது ஹஜ்ஜி செய்திருக்கிறீர்களா என்று, உம்ரா செய்திருக்கிறீர்களா என்று கேட்டார்கள். எல்லோரும் இல்லை என்ற பதில் அளிக்கப்படுகிறது. அளிக்கப்பட்டால் இப்பொழுது ஹஜ்ஜி செய்வோம். எப்படி சொல்கிறார்கள்? முஸ்லிம் சீனியர்ஸ்மார் இப்பொழுது ஹஜ்ஜி செய்வோம் என்று சொல்லிவிட்டு ஒரு கருத்த பெரிய ஒரு உருவம் கொண்ட ஒருவரை அழைத்து அவரை ருக்கு அமைப்பிலே நிறுத்த வைத்து அவருடைய பித்தத்தை காட்டி இதுதான் ஹஜருல் அஸ்வத், ஒவ்வொருவரும் முத்தமிடுங்கள் என்று சொல்கிறார்கள். உண்மையில் நடந்த ஒரு செய்தி. முஸ்லிம் மாணவர்கள் எவனோ ஒருத்தன் கொடி பிடித்ததற்காக, எங்கவோ ஒரு மூலையில் இஸ்லாம் கொச்சைப்படுத்தப்பட்டதற்காக கோபம் வருகிறது, ரத்தம் கொதிக்கிறது, வீதிக்கு பாய்கிறோம். அந்த உணர்வு வர வேண்டும். ஆனால் அதை விட கேவலமாக ஒன்று நடக்கிறது இலங்கையில். அது மாத்திரமல்ல, ஒவ்வொருவரும் முத்தமிடுகிற பொழுது கஅபத்துல்லாவில் நிற்பதை போன்று ஒரு ஃபீல் சொல்கிறார். அந்த மூத்த மாணவர் சொல்கிறார், நீங்கள் முத்தமிடுகிற பொழுது, ஒருவர் முத்தமிடுகிற பொழுது அடுத்தவர் இழுக்க வேண்டும், இன்னொருவர் பாய வேண்டும், அந்த மாதிரி நடக்க வேண்டும் என்று ஒவ்வொருவராக அனுப்புகிறார்கள். அல்லாஹ் தஆலா தபூக் யுத்தத்தில் ஒரு செய்தி நடக்கிறது. இஸ்லாத்தை, ரசூலுல்லாஹ் செய்த ஒரு வணக்கத்தை, அல்லாஹ்வுடைய தூதர் முத்தமிட்ட ஒரு கல்லை எப்படி அவமானப்படுத்துகிறார்கள். அந்த மாணவர்களுடைய உள்ளத்தில் இஸ்லாம் எந்த லெவல்ல இருக்குது. அல்லாஹ் தஆலா தபூக் யுத்தத்தில் ஒரு செய்தி நடக்கிறது. எல்லா சஹாபாக்களும் கடுமையான கஷ்டங்களோடு சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு இடத்தில் உறங்குகிறார்கள். உறங்குகிற பொழுது இரண்டு பேர் பேசிக் கொள்கிறார்கள். முஸ்லிம்களையும் நபித்தோழர்களையும் ரசூலுல்லாஹ்வையும் பார்த்து பேசுகிறார்கள். இவர்கள் சாப்பிடுவதற்கும் தூங்குவதற்கும் தான் பொருத்தமானவர்கள் என்று பேசிக் கொள்கிறார்கள். இது ஒரு நபித்தோழருடைய காதில் கேட்கிறது. ரசூலுல்லாஹ்விடம் போகிறார். யா ரசூலுல்லாஹ், இவர்கள் இப்படி பேசிக் கொள்கிறார்கள் என்று சொல்கிறார். ரசூலுல்லாஹ் அவர்களை அழைக்கிறார்கள். இப்படி நீங்கள் பேசினீர்களா, உண்மையா என்று விசாரிக்கிறார். விசாரிக்கிற பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் பேசியது உண்மை, ஆனால் இன்னமா குன்னா நஹூது வ நல்அப், நாங்கள் பேசியது ஜோக்குக்கும் விளையாட்டுக்கும் நகைச்சுவைக்கும் தான் அப்படி பேசினோம், உள்ளத்தில் இருந்து அப்படி பேசவில்லை என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அதாவது கது கஃபர்தும் பஅத ஈமானிக்கும் அபில்லாஹி வ ஆயாத்திஹி வ ரசூலிஹி குன்தும் தஸ்தஹ்சியூன், நீங்கள் நகைச்சுவை பண்ணுவதற்கும் ஜோக் அடிப்பதற்கும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வுடைய வேத வசனங்களுமா உங்களுக்கு கிடைத்தது. கது கஃபர்தும் பஅத ஈமானிக்கும், ஈமான் கொண்ட பிறகு நீங்கள் நிராகரித்து விட்டீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சூரத்து தௌபாவிலே குர்ஆன் வசனத்தை இறக்குகிறான். நகைச்சுவை என்ற பெயரில் பாடசாலைகளில் ஊர்லின் பெண்களை நகைச்சுவை பண்ணி, சுவர்க்கத்து இன்பங்களை நகைச்சுவை பண்ணி, கலை நிகழ்ச்சி என்ற பெயரில் இஸ்லாத்தை டேமேஜ் பண்ணி, இன்னொரு நிகழ்ச்சிகள் என்ற பெயரில் இஸ்லாத்தை கொச்சைப்படுத்தி, கேட்டால் அது நகைச்சுவை, தமாஷ். இஸ்லாத்தை முஸ்லிம் மாணவர்கள் எந்த அளவுக்கு புரிந்து வைத்திருக்கிறார்கள், உள்ளத்தில் இஸ்லாம் எந்த இடத்தில் நிற்கிறது. ஒரு மாணவன் விடிய விடிய திரைப்படம் பார்க்கிறான். ஒரு மேட்ச் 4 மணி 3 மணி வரை பார்க்கிறான். அதே மாணவன் குர்ஆன் ஓதச் சென்றால் தூக்கம் வருகிறது. அதே மாணவன்
பயான் நிகழ்ச்சிக்கு வந்தால் வர முடியாமல் இருக்கிறது. உண்மையில் தூக்கம் வர வேண்டும் என்றால் மெச் பார்க்கிற பொழுதும் வர வேண்டும், குர்ஆன் ஓதுகின்ற போதும் வர வேண்டும். அது நோய். ஆனால் எப்படி அதை செய்கிற பொழுது வரவில்லை, இதை செய்கிற பொழுது வருகிறது. அப்படி என்றால் உள்ளத்தில் ஒரு விடயத்தை எந்த அளவுக்கு நாம் ஏற்றுகிறோமோ, உள்ளத்தில் ஒரு விடயத்துக்கு எந்த அளவுக்கு இடம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் எங்களுடைய செயற்பாடுகளும் வெளியிலே வரும். எனவே அன்புள்ளங்கொண்ட இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊர்லின் பெண்களை பற்றி சொல்கிறார்கள். சுவர்க்கத்தில் இப்படி எப்படியெல்லாம் கிடைக்கும், அழகுக்கே வரை விளக்கணம் சொல்கிறார்கள். ஆனால் எமது மாணவன் ஒரு பெண்ணுக்காக, சாதாரண ஒரு பெண்ணுக்காக, சாதாரண ஒரு அழகுக்காக எவ்வளவு தியாகங்கள் செய்கிறான், எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கிறான், எவ்வளவு அவமானப்படுத்தப்படுகிறான், எவ்வளவு பொருட்கள் உடல் ரீதியாக செலவழிக்கிறான். அதே மாணவன் சுவர்க்கத்தில் கிடைக்கிற இப்படியான அழகுக்கே வரைவிலக்கணம் ஊர்லின் பெண்களுக்காக எதை தியாகம் செய்திருக்கிறான், எந்த கஷ்டத்தை அனுபவித்திருக்கிறான். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய மாணவர்கள், பெற்றோர்களும் ஆசிரியர்களும், பாடசாலை சூழலில் உள்ள ஒவ்வொரு பொறுப்பதிகாரிகளும், மாணவர்களும் எங்களை நாங்களே கொஞ்சம் திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. ஏனென்றால் இஸ்லாமிய வரலாற்றில் பெரும் பெரும் தியாகம் செய்தவர்கள், பெரிய கஷ்டங்களை அனுபவித்தவர்கள், இஸ்லாத்துக்காக பல தியாகங்களை பண்ணியவர்கள் இளம் சஹாபாக்கள், இளம் நபித்தோழர்கள், இளம் தியாகிகள். முஹம்மது அல் ஃபாத்திஹ் கான்ஸ்டாந்தினோபிளை கைப்பற்றுகிறார். வரலாறு சொல்கிறது 18-20 வயதுகள், ஏலவல் ஓலவல் படிக்கிற வயதுகள். இப்படியான ஒரு சூழ்நிலையில் தளபதியாக செல்கிறார். கான்ஸ்டாந்தினோபிளை சென்றால் கடல் மார்க்கமாக போகிறார்கள், போக முடியவில்லை. உடனடியாக கப்பல்கள் எல்லாவற்றையும் கரை கெடுக்கிறார். எடுத்து திட்டம் ஒன்றை போடுகிறார். பலகைகளை வெட்டி அந்த பலகைகளில் ஒரு வகை கொழுப்பை பூசுகிறார். அந்த நிலமும் அதற்கு ஏதுவாக அமைகிறது. குத்தன நிலம், பலகையை வைக்கிறாங்க. கப்பல்களை அதிலே தள்ளிக்கொண்டு கான்ஸ்டாந்தினோபிளை சென்றடைகிறார்கள். கோட்டை முற்றுகையிட்டவுடன் இந்த முஹம்மது அல் ஃபாத்திஹ் என்கிற இளைஞர், சாதாரண வயது, சின்ன வயது, உடனடியாக கப்பல்களை பத்த வைக்கிறார். வந்த கப்பல்களை உடனடியாக பத்த வைக்கிறார். பத்த வைத்துவிட்டு முஸ்லிம்களை பார்த்து சொல்கிறார், தனது சகபாடிகளை பார்த்து சொல்கிறார், இந்த இடத்தில் ஒன்று வெற்றி அல்லது உயிர் தியாகம், இரண்டில் ஒன்றுதான். திரும்பி ஓட முடியாது, வாகனம் கிடையாது, திரும்பி போக முடியாது. இது ஒரு யுத்த தந்திரம். ஒரு இடத்தில் ஒரு கேம்பை அடிக்க போகிறார் என்று சொன்னால் 4 பக்கமும் அடிக்க மாட்டார்கள், ஒரு பக்கம் ஓட்டையை வைப்பார்கள். காரணம், 4 பக்கமும் அடிக்கிற பொழுது உள்ளே இருப்பவர்கள் உயிர் போக போகிறது, இதற்கு பிறகு உயிர் போக போகிறது, ஏதாவது செய்ய வேண்டும் என்று வேகமாக செயற்படுவார்கள். அதனால் தெரிந்து கொண்டே அடிக்கிற அந்த ராணுவம் ஒரு பக்கத்தில் ஓட்டையை வைப்பார்கள். அவர்களிடம் இருந்து வீரியம் குறைய வேண்டும், எஸ்கேப் ஆகிற சிந்தனை வரணும் என்பதனால் அந்த திட்டத்தை வைப்பார்கள். முஹம்மது அல் ஃபாத்திஹ் ஒரு இளைஞர் அந்த நேரத்தில் அதை பாவிக்கிறார். சொல்கிறார், உடனடியாக யுத்தம் நடப்பதற்கு முன்னாடியே வந்த வாகனங்களை பத்த வைத்து விடுகிறார். ஒன்று வெற்றி, இஸ்லாமிய கொடி இந்த இடத்தில் நிறுத்தப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய வேதம் இந்த இடத்தில் ஓதப்பட வேண்டும், அல்லது நாம் உயிர் தியாகம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒவ்வொருவரும் இஸ்லாத்துக்காக கஷ்டப்பட்ட புகாரியில் வருகிற செய்தி, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், பத்ர் யுத்த நேரத்தில் ஃபனலர்து அன் யமீனி வ அன் ஷிமாலி, எனது வலதும் இடதுமாக நான் பார்த்தேன், வலப்பக்கமும் இடப்பக்கமாக பார்த்தேன். 2 சிறார்கள், சின்னஞ்சிறார்கள் நின்றார்கள். அவர்கள் 2 பேரும் அபூஜஹல் எங்கே என்று கேட்டார்கள். நான் ஏன் என்று அவர்களை பார்த்து கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை அதாவது அன்னஹு யசுப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த 2 பேரும் அல்லாஹ்வுடைய தூதரை அந்த ஒருவர் ஏசுகிறார் அபூஜஹல் என்று நாங்கள் கேள்விப்பட்டோம், அவரை கொண்டே தீருவோம். அல்லாஹ்வுடைய தூதரை ஏசுகிறாரா, இஸ்லாத்தை எதிர்க்கிறாரா, விடமாட்டோம். சின்னஞ்சிறார்கள். உடனடியாக அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூஜஹலை காட்டுகிறார்கள். காட்டியவுடன் அந்த 2 சிறுவர்களும் சென்று வெட்டி வீழ்த்துகிறார்கள்.
அபூஜகளை கொலை செய்கிறார்கள். மிகப்பெரிய பலசாலி வெட்டி வீழ்த்தப்படுகிறார் சாதாரண சிறார்களினால். எங்களுடைய முஸ்லிம் உள்ளங்களில், முஸ்லிம் சிறார்கள் மாணவர்களுடைய உள்ளங்களில் எவ்வளவோ விடயம் தெரிகிறது. இணையதளங்கள், பேஸ்புக், இன்னொரு பல நவீன துறைகள் எல்லாம் தெரிகிறது. ஆனால் இஸ்லாம் மாத்திரம் தெரியாமல் இருக்கிறது. பெற்றோர்களும் எனது மகனுக்கு இங்கிலீஷ் தெரிகிறது, கம்ப்யூட்டர் தெரியும், உயர்கல்வியில் சிறந்த புள்ளி, சந்தோஷப்படுகிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை தெரியாது, தொழுகும் முறை தெரியாது, நோன்பு கால சட்டதிட்டங்கள் தெரியாது, துஆ கேட்க தெரியாது என்பதற்காக கவலைப்பட்டதும் கிடையாது. சுபகு தொழுகிறான் என்பதனால் சந்தோஷப்பட்டதும் கிடையாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, முதலிலே மாணவர்களும் இது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். உங்களுக்கு இந்த தருணங்களில் செய்கிற நல்லமல்களுக்கு அல்லாஹ்விடத்தில் டபுள் மார்க்ஸ் இருக்குது. மார்க்ஸ் கூட விடக்கூடாது. இஸ்லாத்துக்காக பெரும் பெரும் தியாகம் செய்தார்கள். கடைசியாக ஒரு செய்தி, இஸ்லாத்துக்காக பெரும் பெரும் தியாகங்கள் செய்த நபித்தோழர்கள் இருக்கிறார்கள். அங்கவீனம் என்பது மிகப்பெரிய ஒரு குறைபாடு. அங்கவீனம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு குறைபாடு. ஆனால் அங்கவீனப்பட்ட சஹாபி ஒருவர், உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சாதாரண அங்கவீனம் கிடையாது, 2 கண்களும் தெரியாது. நோன்பு காலத்தில் அதான் சொல்கிற பொறுப்பில் அல்லாஹ்வுடைய தூதர் அவரை நியமித்திருந்தார்கள். இவர் யோசிக்கிறார், அல்லாஹ்வுக்காக வேண்டி ஏதாவது தியாகம் செய்ய வேண்டும், ஏதாவது நான் என்னிடம் இருக்கிற பெருமதியான ஒன்று எனது உயிர், அதை அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். காதிசியா போர் நடக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் அந்த போராட்டம் நடக்கிறது. அந்த போர் நடப்பதற்கு முன்னாடி தளபதியை பார்த்து இந்த கண் தெரியாத அங்கவீனமுற்ற நபித்தோழர் சொல்கிறார். அந்த நேரத்தில் ஒரு யுத்த வழக்கம் இருந்தது. முஸ்லிம்களிடம் ஒரு கொடி இருக்கும், காபிர்களிடம் ஒரு கொடி இருக்கும். யாருடைய கொடி முதலில் கீழே வருகிறதோ அவர்கள் தோத்து விட்டார்கள் என்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு மரபு அவர்களிடம் இருந்தது. இந்த நபித்தோழர் சொல்கிறார், கொடியை வைத்துக் கொள்கிற பொறுப்பை எனக்கு தாருங்கள். காரணம், பயத்தை அறிய மாட்டேன், அச்சத்தை அறிய மாட்டேன். எனக்கு முன்னாடி ஒருவர் என்னை வெட்ட வந்தாலும் கொடியை விட்டு கைகளினால் தடுக்க மாட்டேன். எந்த பக்கத்தில் வெட்டு விழுகிறது, எப்படி விழுகிறது, எப்படி வருகிறார் ஒன்றும் எனது கண்களுக்கு தெரியாது. எனவே அந்த பொறுப்புக்கு பொருத்தமானவன் நான், அதை தாருங்கள் என்று கேட்கிறார். போர் நடக்கிறது, கடுமையான போராட்டம் நடக்கிறது. முஸ்லிம்கள் மிகப்பெரிய வெற்றி அடைகிறார்கள். கடைசியாக ஜனாசாக்களை நபித்தோழர்கள் எடுத்துச் செல்கிறார்கள். முஸ்லிம்கள் வெற்றி அடைந்தாலும் பலர் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஜனாசாக்களாக பிரட்டிச் செல்கிற பொழுது ஒரு ஜனாசா முகங்குப்பர பல வெட்டுக்காயங்களோடு இருக்கிறது. பிரட்டி பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரின் தோழர் கண் தெரியாத உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸ்லிம்களின் கொடியை நெஞ்சோடு அமர்த்தி பிடித்தவர்களாக அந்த இடத்தில் உயிர் தியாகம் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு வெட்டுக்களின் போதும், ஒவ்வொரு காயங்களின் போதும், ஒவ்வொரு சொட்டு ரத்தங்களின் போதும் அந்த உள்ளத்தில் இருந்து எப்படியான உணர்வுகள் வந்திருக்கும். அங்கவீனம், குறைபாடு. ஆனால் அவர் யோசிக்கிறார், இஸ்லாத்துக்காக, சுவர்க்கத்துக்காக என்னிடம் இருப்பது உயிர், அதுதான் உயர்ந்தது, அதை தியாகம் செய்ய வேண்டும். இப்படி தியாகம் செய்தவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் சூரத்தில் பக்ராவில், அம் ஹசிப்தும், அதாவது முன் சென்றவர்கள் படாத கஷ்டங்கள், செய்யாத தியாகங்களை செய்யாமல் சுவர்க்கம் செல்லலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்கிறான். யாரை பார்த்து கேட்டது? கண் தெரியாமலே அல்லாஹ்வுக்கு உயிர் கொடுத்த நபித்தோழரை பார்த்து. இவ்வளவு தியாகங்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், முன் சென்றவர்கள் படாத கஷ்டங்கள், செய்யாத தியாகங்களை செய்யாமல் சுவர்க்கம் செல்லலாமா என்று கேட்கிறான். அப்படி என்றால் எங்களை பார்த்து எப்படி கேட்க வேண்டும்? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மாணவ பருவம், பாடசாலை பருவம், இளைஞர் பருவம், இஸ்லாத்தை உள்ளத்தில் ஏற்றி பாருங்கள். இஸ்லாத்துக்காக இதில் செய்கிற தியாகங்கள் பல்வேறுபட்ட நன்மைகளை, டபுள் மார்க்ஸை எங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதாக அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி இருக்கிறார்கள். எனவே தவற விட வேண்டாம். உயிர் கேட்கவில்லை, பொருளாதார இழப்புகள் கேட்கவில்லை, கொஞ்ச நேரத்தை ஒதுக்குங்கள். அல்லாஹ்வை பற்றி தனிமையில் இருந்து சிந்தியுங்கள்.
நீங்கள் போகிற பாதையை கொஞ்சம் திரும்பி பாருங்கள். சரியான பாதைதானா இடை போட்டு பாருங்கள். அதே நேரம் இறுதியாக இன்னொரு அம்சம், தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறுபட்ட திட்டங்கள், குறுகிய காலத்தில் பல்வேறுபட்ட வளர்ச்சி, அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. ஆரம்ப காலங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மௌலவிதான் இருப்பார், ஒரே ஒரு வசதி படைத்தவர் தான் இருப்பார், ஓலையால் ஒரு பள்ளிதான் இருக்கும். ஆனால் தியாகங்களும் பிரச்சாரங்களும் கடும் வேகமாக இருந்தது. இன்றைக்கு நூற்றுக்கணக்கான உலமாக்கள், செலவழிப்பதற்கு பல ஹாஜிமார், சட்டம் பேசுவதற்கு படித்தவர்கள் பல, பெரும் கூட்டம் இருக்கிறது. ஆனால் பிரச்சார பணிகள் மந்தகரமான நிலைமையில் இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இந்த தலைப்பில் இதை ஏன் சொல்கிறேன் என்றால், மாணவர் சமுதாயத்தை குறிவைப்பது எங்களுடைய தௌவாவின் முக்கியமான ஒரு பிரதானமான அம்சம். ஏனென்றால் எதிர்காலத்து தலைவர்கள், எதிர்காலத்தின் இந்த சமுதாயத்தை சுமப்பவர்கள் அந்த மாணவர்கள் தான். எனவே எல்லா ஜமாத்துக்களும் அந்த மாணவர்களை குறிவைக்கிறது. நாங்கள் வைக்கிறது சதவீதம் குறைவாக இருக்கிறது. எனவே எங்களுடைய தௌவாவில் பிரதானமான ஒரு அம்சமாக அதை இணைக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், தௌஹீத் ஜமாத்தை பொறுத்தவரைக்கும் மூட நம்பிக்கையை எதிர்க்கும், ஷிர்க்கை எதிர்க்கும், பித்அத்தை எதிர்க்கும், இன்னொரு மார்க்கத்துக்கு முரணான அம்சங்களை எதிர்க்கும். எதிர்ப்பது, சண்டை பிடிப்பதை பொறுத்தவரைக்கும் சமுதாயத்தில் மேல் மட்டத்தில் இருப்பவர்கள், டாக்டர், இன்ஜினியர், ஒரு லோயர், ஒரு மாஸ்டர், இப்படியானவர்களுக்கு இப்படியான சூழல்கள், இந்த களம் பிடிக்க மாட்டாது, ஒத்து வர மாட்டாது, பெரிதாக அதை விரும்ப மாட்டார்கள். அந்த இடத்துக்கு அவர்கள் சென்ற பிறகு அவர்களை பிடிப்பது கஷ்டம். ஆனால் மாணவ பருவத்திலே அந்த கொள்கையை ஏற்றுவிட்டால் அந்த இடத்துக்கு போனாலும் அந்த கொள்கையை தவறவிட மாட்டார்கள். அந்த இடத்துக்கு போன பிறகு இந்த அம்சங்களை ஏற்றுக்கொள்வது என்பது அவர்களுக்கு கஷ்டமான ஒரு விடயமாக மாறிவிடுகிறது. இது யதார்த்தம், இது உண்மை. ஆனால் மாணவ சமுதாயத்திலே, பாடசாலையிலே பச்சை மரத்தில் ஆணி அடிப்பதை போன்று ஏற்றிவிட்டால், ஊத்திவிட்டால் இந்த கொள்கை எந்த இடத்துக்கு சென்றாலும் அவர்களுடைய உள்ளத்தில் வேகமாக பதியும். எனவே ஏசிடிஜே அமைப்பு தற்பொழுது மாஷா அல்லாஹ் வேகமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய அமைப்பில் பிரதானமான ஒரு அம்சமாக மாணவர்களை குறிவைக்கிற ஒரு விடயம் அமையப்பெற வேண்டும். ஏனென்றால் தௌஹீதின் வெற்றியும் எழுச்சியும் நாளைய சமுதாயத்தின் முன்னோடிகள் அவர்கள்தான். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாணவ சமுதாயத்தை இஸ்லாமிய சூழலில் உருவாக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக மாற்றி அமைப்பதற்கு பெற்றோர்கள் தரப்பில், பாடசாலைகள், ஆசிரியர்கள், அதற்கு பொறுப்பானவர்கள் தரப்பில் மாணவர்களே அதை உணர்ந்து இஸ்லாத்தின் பெருமதியை உணர்ந்து செயற்படக்கூடிய ஒரு சமுதாயமாக எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.